நாம சில பாடல்களை வெளியே கேட்கிறோம். ஆகா பிரமாதமா இருக்கியா, அருமையா எம்எஸ்சி மெட்டு போட்டு மியூசிக் பண்ணிட்டாரியா. ஆனா இந்த படைப்புகள் உருவாகும் போது நடக்கிற கஷ்டம் போராட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது திரையும் மறைவுல இருக்கும், வெளியே தெரியாது. உதாரணத்துக்கு ஆம், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு பாடல் சிரித்து வாழ வேண்டும் வந்துச்சு. அதுல மிகப்பெரிய ரெண்டு பேருக்குமே, எம்எஸ்விக்கும் டிஎம்எஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு சச்சரவு நடந்துச்சு. மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான், இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான், இது ஒரு வெரைட்டி வருது. அது சரியா வரல டிஎம்எஸ்க்கு. இவர் சொல்றாரு, இவர் சொல்றத டிஎம்எஸ்க்கு நான் ஒரு சங்கதி பாடிட்டேன்னா அதே வச்சுக்கலாமேன்னு டிஎம்எஸ்க்கு நினைப்பு. அதை கரெக்டா பாடிட்டாருன்னு. மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படி போகுது. மேரா நாம் அப்துல் ரஹ்மான், ரஹ்மான் வச்சா போதுமேன்னு இவர் என்ன பண்றாரு, மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படி கொண்டு போறாரு. ரெண்டாவது வெரைட்டி. ரெண்டுமே பாடுங்கிறாரு. அவர் ஒண்ணு பாடிட்டு ரிப்பீட்டாவே அதே பாடிட்டு இருக்காரு. ஏன் இதை நீங்க பாடல அப்படிங்கும் போது, அது பாடாட்டா என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற நினைப்பு டிஎம்எஸ்க்கு. இதை இவர் பாட முடியுமே, ஏன் பாட மாட்டேங்கிறாரு, இது ஒண்ணு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை, எவ்வளவு பெரிய பாட்டுலாம் பாடினாரு டிஎம்எஸ், இதையும் பாடக்கூடாது அப்படிங்கிற வாக்குவாதம் எம்எஸ்சிக்கு. கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம, தான் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளன் நினைக்காம, மறுநாள் காலையில இயல்பா போய் ஏன்னா வந்துட்டீங்க வாங்க அப்படின்னோடனே அவரும் அதை ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட பாட முடியாதையா அப்படின்னு சொல்லாம சரி ரெண்டு ரெண்டு பேரும் திருப்பி வந்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படைப்புகளை பண்ணாங்க. எம்எஸ்சியோட இசையில டிஎம்எஸ் பாடினாரு. டிஎம்எஸோட கம்பீரமான குரலும் மறுக்க முடியாது, எம்எஸ்சியோட இசை சிகரத்தையும் மறைக்க முடியாது.